வணக்கம் நண்பர்களே. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். நீ தேதியில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவிட்டு வருது. பாகிஸ்தான் பேக்டு டெரரிஸ்ட் பஹல்கமில் இந்த டெரர் அட்டாக்கை நிகழ்த்தினதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக ஏற்கனவே சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ட்ரேடை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், பாகிஸ்தானி நேஷனல்ஸ் இந்தியா விட்டு வெளியேறணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அது இல்லாமல் பாகிஸ்தானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். சரி, இப்போது டிவியை ஓப்பன் பண்ணாலே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இது தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவிலும் இது தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இந்தியா பாகிஸ்தான் உறவில் சில அடிப்படையான சில கேள்விகள் இருக்குது. ஏன் அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுது? ஏன் ஒரு முரண்பாடு இருக்குது? ஏன் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதத்தை அது ஊக்குவிக்குது? ஏன் பாகிஸ்தானுடைய ஆர்மி, உளவுத்துறை, ஐஎஸ்ஐ இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்க? ஏன் இந்தியாவுக்கு எதிரான ஒரு பெரிய பொலிட்டிக்கல் அஜெண்டாவை அவங்க ஃபார்முலேட் பண்ணி வச்சுருக்காங்க? இதற்கான காரணம் என்ன? இதை இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஏன் அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான ஒரு செயல் திட்டத்தில் ஈடுபடுது அப்படின்றது நமக்கு பெட்டராக புரியும். முதல்ல இந்த பாகிஸ்தான் நாட்டினுடைய நேச்சர் என்ன, நேச்சர் ஆஃப் த பாகிஸ்தானி ஸ்டேட், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஏன் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுது அப்படின்றத நான் சொல்கிறேன். சரி, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், பாகிஸ்தான் அப்படின்ற நாடு 1947 இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போகுது, பார்ட்டிஷன் ஆகி போகுது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்தியாவில் இருந்த முஸ்லீம்ஸ் பெரும்பாலானவர்கள் தனி நாடு கேட்டாங்க, மதத்தை வச்சு தனி நாடு கேட்டாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. உண்மை என்ன அப்படின்னா, இந்தியாவில் அந்த காலத்தில் வாழ்ந்த சராசரி முஸ்லீம்கள், சாதாரண முஸ்லீம்கள் தனி நாடு வேணும்னு கேட்கல. இதுதான் உண்மை. நீங்கள் ஹிஸ்ட்ரி, பாலிடிக்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது நல்லாவே புரியும். ஆனால் தனிநாடு யார் கேட்குறாங்க அப்படின்னா, மத அடையாளத்தை வச்சு ஒரு சில எஜுகேட்டட் எலைட் முஸ்லீம்ஸ் இருக்காங்க பாருங்கள், ஏற்கனவே அதிகாரம் அதிகமாக கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய, மேற்கொண்டு அதிகாரம் கையில் வரணும், நம்ம கையில் பொருளாதார அதிகாரமும் இருக்கணும் அப்படின்னு நினச்ச சில முஸ்லீம்ஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தனி நாடு வேணும்னு கேட்குறாங்க. உதாரணத்துக்கு முகமது அலி ஜின்னா ஒரு காலத்தில் அவர் நேஷனலிஸ்டாக இருந்தார். அதுக்கப்புறம் தனிநாடு வேணும் அப்படின்ற கோரிக்கை அவர் முன்னெடுத்து வைக்கிறார். ஸோ இந்த நபர்கள் தான் தனிநாடு வேணும்னு கேட்குறாங்க. இந்தியா யுனைட்டடாக இருக்கும்போது இந்த முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்மியில் கிட்டத்தட்ட 40% இருந்தாங்க. அது இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயும் இருந்தாங்க. நேச்சுரலாக இந்தியன் முஸ்லீம்ஸ்க்கும் இந்தியன் ஹிந்துஸ்க்கும் ஒரு காம்படிஷன் இருந்தது, உண்மைதான். ஆர்மிக்குள்ளே, கவர்மெண்ட் ஜாப்ஸ்குள்ளே, மற்ற எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தது. ஆனாலும் ஒற்றுமையாக தான் இவ்வளோ காலம் நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம். ஆனால் இந்த ஒரு சில பேர் இந்த பாகிஸ்தான் அப்படின்ற டிமாண்டை முன்னெடுத்து வைக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேஷனல் லீடர்ஸ் நாட்டை பிரிக்காமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் நாடு 1947 பார்ட்டிஷன் ஆகிடுது. பாகிஸ்தான்ற ஒரு நாடு உருவாகுது. இந்த பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா செக்குலர் ஸ்டேட்டாக உருவாகுது, ஆனால் இஸ்லாமிக் ஸ்டேட்டாக உருவாகுது. இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிங்கிறது அந்த நாட்டில் வந்து பெரும்பாலான மக்கள் இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருப்பாங்க, அதாவது மெஜாரிட்டி முஸ்லீம்ஸாக இருப்பாங்க. ஆனால் இதை தாண்டி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் இருக்குது பாருங்களா, அதில் குறைஞ்சபட்சம் இஸ்லாம் மதத்திலிருந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க அந்த சட்டம் கூட. ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கும்னா, ஃபுல்லாகவே இஸ்லாமிக் லா இருக்காது, ஓரளவுக்கு அந்த மதத்திலிருந்து சட்டங்கள் வந்திருக்கும். அது இல்லாமல் மாடர்ன் ரேஷ்னல் லாவும் இருக்கும். இப்படி இருக்குன்னா அது வந்து ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட். ஆனால் இந்தியா வந்து ஒரு செக்குலர் ஸ்டேட்டாக நாம் இருக்கலாம் அப்படின்னு நாம் முடிவெடுக்கிறோம். ஸோ இந்த அடிப்படையில் பாகிஸ்தான் உருவாகுது. இதை தாண்டி பாகிஸ்தான் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. பாகிஸ்தானுக்கு ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் இருக்குது. அந்த காலத்தில் இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார். ஆனால் இந்த பாகிஸ்தான் நாட்டில் பார்த்திங்கன்னா அந்த சிவிலியன் கவர்மெண்ட், அதாவது இந்த பொதுமக்கள் இவங்களால தேர்ந்தெடுக்கப்படுற அரசு இருக்குது பாருங்கள், இது கையில் முழு அதிகாரம் இருக்காது. ஒரு பாதி அதிகாரம் தான் இருக்கும். மிச்ச பாதி அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்னா பாகிஸ்தான் ஆர்மி கையில் இருக்கும். இதனால தான் பாகிஸ்தான் வந்து ஒரு உண்மையான டெமோக்ரஸி கிடையாது. லீகலாக ஒரு டெமோக்ரஸி, சட்ட ரீதியாக ஒரு டெமோக்ரஸி, ஆனாலும் உண்மையான டெமோக்ரஸி கிடையாது. அந்த ஆர்மி இருக்குது பாருங்கள், அது கையில் அதிகாரம் அதிகமாக இருக்கும். பாகிஸ்தான் ஆர்மி சீஃபை பிரைம் மினிஸ்டர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆனாலும் பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் தனிப்பட்ட முறையில் நிறைய அரசியல் ரீதியான முடிவுகளை எடுப்பாங்க. உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டராக இருந்த இம்ரான் கான் ஒரு ஸ்டேஜில் இவருக்கும் ஆர்மிக்கும் சில பிரச்சனைகள் வந்துருச்சு, கருத்து முரண் இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்மி என்ன பண்ணாங்கன்னா ப்ரெஷர் அப்ளை பண்ணி இவரை நீக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுங்கன்னா, பாகிஸ்தானுங்கிறது ஒரு உண்மையான டெமோக்ரஸி கிடையாது. இந்த பாகிஸ்தான் சிவிலியன் கவர்மெண்ட்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா
சில எலைட் பீப்புள் இருப்பாங்க. அவங்க கையில் அதிகாரம் அதிகமாக இருக்கும், வெஸ்டர்ன் எஜுகேட்டடாக இருப்பாங்க. ஆனாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த அதிகார மையத்தில் அவங்க எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க விரும்புவாங்க. இப்போ பாகிஸ்தான்றது ஒரு ஹைபிரிட் டெமோக்ரஸியாக பார்க்கலாம். ஹைபிரிட் டெமோக்ரஸி அப்படின்றது முழுமையான டெமோக்ரஸி கிடையாது. மக்கள் ஆட்சி ஓரளவு இருக்கும், அதை தாண்டி ஒரு சர்வாதிகாரமும் இருக்கும். இப்போ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் சர்வாதிகாரத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அந்த எலைட் பீப்புள் அந்த அதிகாரத்தை வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க மூலமாக நம்ம பார்க்கலாம். பொலிட்டிக்கல் சயின்ஸில் இதை பேர் வந்து பவர் எலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் எலைட் அப்படின்றவங்க ஒரு நாட்டில் முக்கியமான நிறுவனங்களில் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்த பெரிய பதவியில் இருப்பாங்க, அதிகாரத்தில் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஆர்மியில் இருப்பாங்க, சிவில் சர்வீஸில் இருப்பாங்க, கவர்மெண்ட்டில் இருப்பாங்க. பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக இவங்க கையில் தான் அதிகாரம் இருக்கும், அவங்க தான் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. அது இல்லாமல் அவங்களுடைய மனநிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பவர் எலைட் அவங்க இந்தியாவை எப்படி பார்க்குறாங்க அந்த காலத்தில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு ஹிந்து நாடு அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்கக்கிட்ட இருக்குது. அல்லது பாகிஸ்தான் மக்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாங்கிறது ஒரு ஹிந்து நாடு, பாகிஸ்தான் அப்படின்ற முஸ்லீம் நாட்டுக்கு எதிரான நாடு, இப்படி ஒரு பிம்பத்தை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்தியா அப்படின்ற நாடு பாகிஸ்தானை எப்போ வேணால் ஆக்கிரமிப்பு பண்ணும், இந்தியா பயங்கரவாதத்தை எப்போ வேணால் பாகிஸ்தான் மீது கட்டவிழ்த்து விடும், இப்படி ஒரு நிலைப்பாட்டையும் அவங்க ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பாகிஸ்தானில் இந்த டீப் ஸ்டேட்டுங்கிற கான்செப்டும் இருக்குது. டீப் ஸ்டேட் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பாருங்கள், இந்த பிரதிநிதிகளை தாண்டி இந்த நான் எலெக்டட் அஃபிஷியல்ஸ் ஒரு நாட்டுக்குள்ளே இருப்பாங்க. உதாரணத்துக்கு சிவில் சர்வீஸில் இருப்பாங்க, ஆர்மியில் இருப்பாங்க. இவங்க கையில் வந்து அதிகாரம் இருக்கும், அன்அஃபிஷியலாக நிறைய முடிவுகளை இவங்க எடுப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து டீப் ஸ்டேட்னு சொல்கிறோம். பாகிஸ்தான் டீப் ஸ்டேட்குள்ளே நீங்கள் ஐஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்குது. இதுக்குள்ளே இருக்க நிறைய அஃபிஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான டிசிஷன்ஸை எடுப்பாங்க. இவங்கெல்லாம் அன்எலெக்டட், மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்டவங்க கிடையாது, அதிகாரிகள் தான். ஆனால் இவங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க. அதே போல் ஆர்மிக்குள்ளேயும் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும். அப்போது இந்த பாகிஸ்தான் நாடு சில முடிவுகள் எடுக்குது அப்படின்னா, இது ஆக்சுவலாக பாகிஸ்தான் மக்களுடைய முடிவு இல்லை, இந்த பவர் எலைட்னுடைய முடிவு, இந்த டீப் ஸ்டேட்னுடைய முடிவு, இந்த ஹைபிரிட் டெமோக்ரஸியில் அதிகாரத்தில் இருக்கவங்களுடைய ஒரு முடிவு தான். சிம்பிளாக சொல்ல போனால் பாகிஸ்தான் அப்படின்றது ஒரு மினி சைனா அல்லது மினி நார்த் கொரியா அப்படின்னு சொல்லலாம். அங்கே சர்வாதிகாரம் அதிகமாக இருக்கும், இங்கே சர்வாதிகாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது இல்லாமல் பாகிஸ்தான் அந்த காலத்திலேருந்து பல முறை மிலிட்ரி ரூல் கீழே போயிருக்கு. 1960s முதல் முறை ஆயூப் கான் அவர் தான் ஃபஸ்ட்டு மிலிட்ரி ரூலராக வந்தார். அதுக்கப்புறம் 2 முறை மறுபடியும் மிலிட்ரி ரூல் வந்திருக்கு. கடைசியாக அங்கே மிலிட்ரி ரூலராக இருந்தவர் பர்வேஷ் முஷரஃப். 1999 2008 வரைக்கும் மிலிட்ரி ரூல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் மறுபடியும் மிலிட்ரி ரூல் கீழே வரல. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மிலிட்ரி ரூல் இல்லைனா கூட அந்த காலத்துலேருந்து மிலிட்ரியினுடைய கண்ட்ரோல் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு மினி நார்த் கொரியா அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் இந்த பாகிஸ்தானோட அரசியல் பார்த்தீங்கன்னாலும் இதுவும் ரொம்ப யூனிக்கானது. பாகிஸ்தான் உருவாகும் போது ஒரு பிரைம் மினிஸ்டீரியல் கவர்மெண்ட்டாக தான் உருவாகுது. எப்படி இந்தியாவோ அதே மாதிரி தான். இங்கே பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், அங்கேயும் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். 2 நாடுகளும் பிரிட்டனில் இருக்கிற பார்லிமெண்ட்ரி மாடலை தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்கே மிலிட்ரி ரூல் வருது. மிலிட்ரி ரூலர் அயூப் கான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை அபாலிஷ் பண்ணிவிட்டு பிரசிடென்ட் இருக்கார் பாருங்க, இவர் கையில் வந்து அதிகாரத்தை கொடுக்குறாரு. அப்போ 1962 ஒரு பிரசிடென்ஷியல் சிஸ்டமாக மாறுது. அதுக்கப்புறம் 1973 பூட்டோ வரார், அவர் மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் சிஸ்டமுக்கு இந்த நாட்டை மாற்றுறாரு. அதுக்கப்புறம் 1985 செமி பிரசிடென்ஷியல் சிஸ்டமாக மாறுது. அதில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் சிஸ்டம் இதில் சில ஃபீச்சர்ஸ் இருக்கும், பிரசிடென்ஷியல் சிஸ்டமில் சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கே வருது. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மாற்றங்களை பாகிஸ்தான் பார்த்துருக்கு. ஆனால் இந்தியா 1947 இப்போ வரைக்கும் ஒரே சிஸ்டம் தான், பிரைம் மினிஸ்டரியல் சிஸ்டம் தான், மாற்றங்கள் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனில் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, 100க்கும் மேற்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் பாகிஸ்தான் கான்ஸ்டியூஷனில் 26 அமெண்ட்மெண்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா அந்த அரசியலில் இருக்கக்கூடிய அடிப்படையில் நிறைய மாற்றங்களை பாகிஸ்தான் சந்திச்சிருக்கு. அப்போ அந்த பாகிஸ்தானுடைய அரசியலே பார்த்தீங்கன்னா பல குழப்பங்களை கொண்டது. அதில் வந்து அந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கிடையாது, ரூலர்ஸ் மாறி மாறி வருவாங்க. பாகிஸ்தான் நாடுங்கிறது எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மக்களுடைய முடிவாக இருக்காது, அந்த அதிகார மையம் எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக தான் இருக்கும். ஒருவேளை இந்தியா மாதிரியே பாகிஸ்தானும் ஒரு உண்மையான டெமோக்ரஸியாக இருந்து அந்த சிவிலியன் கவர்மெண்ட் கையில் உண்மையான அதிகாரம் இருந்ததுன்னா ப்ராபப்ளி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த அளவுக்கு நல்ல உறவு இல்லை அப்படின்னாலும் பல பிரச்சனைகளை நம்ம தீர்த்திருக்கலாம். கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு இருக்குது.
ஒருவேளை ஃப்யூச்சரில் பாகிஸ்தானில் வரக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் அரசியலமைப்பில் மறுபடியும் சில மாற்றங்களை கொண்டு வராரு, ஆர்மி கிட்ட இருந்து அவர் அதிகாரத்தை வாங்குறாரு, கம்ப்ளீட்டாக சிவிலியன் கவர்மெண்ட் கையில் ஒப்படைக்கிறாரு அப்படின்னா இந்தியாவோட உறவு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதுக்கு சாத்தியக்கூறு அதிகமானு பார்த்தீங்கன்னா குறைவு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனாலும் ஒரு ஸ்ட்ராங் லீடர் பாகிஸ்தானில் ஃப்யூச்சரில் வராரு, கான்ஸ்டியூஷனை மாற்றுற மாதிரி அவருக்கு அந்த தைரியம் இருக்குது, பொலிட்டிக்கல் வில் இருக்குது அப்படின்னா நாம் அந்த மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இந்தியாவில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பாகிஸ்தானை வெறும் ரிலீஜன் வச்சு பார்க்குறாங்க. இது வந்து தப்பான பார்வை. நான் இப்போ இவ்வளோ விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். இதை வச்சு தான் நம்ம பாகிஸ்தானை பார்க்கணும். நிறைய முஸ்லீம் கண்ட்ரிஸ் இருக்குது. டர்க்கி ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. இந்தியாவுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே செக்யுலர் கண்ட்ரியாக உருவாச்சு. செக்யுலர் முஸ்லீம் கண்ட்ரி. நிறைய செக்யுலர் முஸ்லீம் கண்ட்ரிஸ் இருக்குது. அதனால் நம்ம வெறும் மதத்தை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது, அந்த அரசியலை வச்சு பார்க்கணும். சொல்லப்போனால் பாகிஸ்தானில் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய மக்கள் இருக்காங்க. சிவில் சொசைட்டிக்குள்ளே நிறைய குரூப்ஸ் இருக்குது. அது இல்லாமல் தனிநபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சிங்கர்ஸ் இருக்காங்க, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க. இவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னா, இந்தியா ஒரு நல்ல டெமோக்ரஸி, நம்ம இந்தியாவோட நட்புறவு வச்சிருக்கலாம், நம்ம ஏன் சைனாவோட க்ளோஸாக போனோம், சைனா ஒரு சர்வாதிகார நாடு அப்படின்ற நிலைப்பாடு இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா இந்த ட்ராக் டு டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டு மக்களோட நேரடியாக நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும். இந்த ட்ராக் டு டிப்ளமசி மூலமாக பாகிஸ்தானுக்குள்ளே யாரெல்லாம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்தியாவோட க்ளோஸாக வர யார் விரும்புகிறாங்க, எந்த மாதிரி கட்சிகள் இருக்குது, இதை நம்ம என்ன பண்ணோம்னா ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட நம்முடைய உறவை அதிகப்படுத்தணும். ஒருவேளை இந்த குரூப்ஸ்லேருந்து நாளைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு, தைரியமானவர் வராரு, அரசியலமைப்பு மாற்ற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா அப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பாக இந்தியாவோட ஒரு நல்லுறவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக விரும்புவார். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை இந்தியா யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக இதை செய்யணும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை இந்தியா யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் பாகிஸ்தானுடைய அரசியலை இந்தியாவால் மாற்ற முடியும். இது சாத்தியமானு நீங்கள் கேட்கலாம். 100% சாத்தியம். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோல்டு வார் பீரியடில் 2 வல்லரசுகள் இருந்துச்சு, அமெரிக்கா, சோவியத் யூனியன். கிட்டத்தட்ட 45 வருஷம் கொஞ்சமாக வேலை செஞ்சு அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா இந்த சோவியத் யூனியன் மேலே நிறைய ப்ரெஷர் அப்ளை பண்ணி நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தி, அதே நேரத்தில் சோவியத் யூனியன் மக்களுடைய மனசை மாற்றி சோவியத் யூனியனில் யாரெல்லாம் அமெரிக்கன் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களெல்லாம் அமெரிக்காவை சப்போர்ட் பண்ண வச்சு அமெரிக்காவுடைய அரசியல், அமெரிக்காவுடைய தத்துவம் இதெல்லாம் இந்த உலகத்துக்கு சொல்ல வச்சு கொஞ்சமாக அந்த சோவியத் யூனியனை வீக் ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் சோவியத் யூனியனே பிரேக்கப் ஆச்சு. ஒரு வல்லரசையே இந்த மாதிரி பிரேக்கப் பண்ணும்போது பாகிஸ்தானுடைய அரசியலை இந்தியாவால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இது எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த நடவடிக்கைகளையும் நம்ம சேர்ந்தெடுக்கணும். இராணுவ நடவடிக்கை தற்போதைக்கு தேவை. கண்டிப்பாக நம்ம சாவரன்ட்டி எந்த காரணத்தை கொண்டும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. இறையாண்மை அப்படின்றது முக்கியம், பாதுகாப்பு அப்படின்றது முக்கியம். அதோடு சேர்ந்து இந்த நடவடிக்கைகளையும் சேர்த்து எடுக்கணும். இப்போ இராணுவத்தை தாண்டி ஒரு நாட்டை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் பாருங்கள், இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அது பேர் சாஃப்ட் பவர்னு சொல்லுவாங்க. இன்னொரு நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய மைண்டை நம்ம ஷேப் பண்ணணும். அவங்களுடைய அரசியலை நாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். நமக்கு சாதகமானவர்களாக அவங்கள நம்ம மாற்ற முயற்சி பண்ணணும். இது சாஃப்ட் பவர். அமெரிக்கா இதை பண்ணாங்க. சோவியத் யூனியனை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சோவியத் யூனியன் பிரேக்கப் ஆகிறதுக்கு அமெரிக்கா ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. இந்த மாதிரி யுத்திகளை யூஸ் பண்ணணும். இதுவும் ராஜதந்திரத்தில் வரும். ஸோ இதையும் சேர்த்து இந்தியா எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்யூச்சரில் பாகிஸ்தானோட ஒரு நல்ல உறவில் ஈடுபட முடியும். நிறைய பிரச்சனைகளை நம்மளால் தீர்க்கவும் முடியும். நன்றி.